திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைய தினம் தாவேக தலைவர் அவருடைய பரப்புரை முதல் கட்ட உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? பல பிரச்சனைகள் எல்லாம் கடந்து இப்போது அவங்க பிரச்சாரன்ற பேர்ல போறாங்க. ஏற்கனவே கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சாரமாக இருக்கலாம். ஆனால் எங்கே எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பித்தம் தெளிய என்ன பித்தம் தெரியன்ற மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையை தான் பார்க்க முடியும். பாண்டிச்சேரியில போய் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்றை பற்றியும் பேசிக்கொள்வதை நம்மால் காண முடிகிறது. இல்லை சார், இப்போ தமிழகத்துல இருந்து ஏதோ ஒன்றை பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவர் முற்றிலுமாக அவருடைய உரையில ஒரு 30 நிமிஷம் பேசியிருந்தாரு. பிரதானப்படுத்தினதே திமுக எதிர்ப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றல, வாயிலேயே வடை சுடுறீங்க, நீங்க பேசுறது சினிமா டைலாக் இல்லையா, இப்படின்னா அடுக்கடுக்கா திமுகவை தான் அவர் விமர்சிச்சே பேசியிருந்தாரு. அதனால்தான் கேட்டேன், அதனால்தான் சொல்ல வரேன். தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுன்னு இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஆவணம் தான், அறிக்கை தான் இன்னைக்கு ஆவணமா இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜிஎஸ்டிபி கொண்டு இருக்கக்கூடிய 16% ஜிஎஸ்டிபி கொண்டு இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. மின்னணு ஏற்றுமதியில் உயர்ந்திருப்பதை காட்டுகிறது. தனிநபர் வருவாயில் உயர்ந்திருப்பதை காட்டுகிறது. இந்தியாவில் 43 பெண்கள், 100ல் 43 பெண்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறார்கள். பாதுகாப்பான சூழல் இல்லைன்னா இதெல்லாம் எப்படி, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி இதையெல்லாம் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் தனிநபர் வருவாய் ஈட்டக்கூடிய வகையில், பொருளாதாரம் பரவலாக்கப்படக்கூடிய வகையில், கல்வியில் மேம்படுத்தக்கூடிய வகையில் அத்தனை திட்டங்களும் செய்து கொண்டிருப்பதையெல்லாம் வாயில் வடை சுடுவதுன்னு சொல்ல வேண்டிய இடத்த விட்டுட்டு இங்க சொல்றாருன்னு தான் நான் சொல்றேன். வாயில வடை சுடுறவர் மோடி, அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசல. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பாக்கியை தரல. உத்தரப்பிரதேசுக்கு 2.3 லட்சம் கோடியை கொடுக்குறாரு. அதிகமான ஜிஎஸ்டிபி பண்ணக்கூடிய மாநிலமா இருக்குது. அதிகமான ஜிஎஸ்டி வரி கட்டக்கூடிய மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டிற்கு 52,471 கோடி தான் கொடுக்குறாரு. இதை பத்தி சொல்லல. என்ஆர்ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் மிகப்பெரிய மைக்ரோ எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை கிராமப்புறத்திற்கு சாமானியர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டத்தை ஒடுக்கி போட்டு வச்சிருக்காரு. அதை மொத்தமா முடக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறார். இந்த தேச தந்தையா இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவரோட பெயரை எடுப்பன்றாரு. இதெல்லாம் பற்றி இது வரைக்கும் பேசுவதற்கு வரல. இப்ப வாயில் வடை சுடுறவர் மோடி, அவரை பற்றி சொல்லாம தமிழ்நாட்டை பற்றியும் திமுகவை பற்றியும் பேசுகிறான்னு சொன்னா வேற என்ன பொருந்தாதான் பேசுவாருன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறோம். நன்றி சார், இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வை பகிர்ந்தமைக்கு நன்றி.